இன்றைக்கி ஏப்ரல் 14th. ஆக்சுவலாக இன்றைக்கி மார்க்கெட் லீவு. 5 மணிக்கு மேலே தான் ஓப்பன் ஆச்சு. சில்வர் மைக்ரோ 30 மினிட்ஸ் கேண்டில் வச்சுருக்கேன். இந்த இடத்துல தான் கரெக்டாக ஓப்பன் ஆச்சு. இதுதான் இன்றைக்கி உண்டான ட்ரேடு. இன்றைக்கி ஒரு பெரிய செல் கேண்டில் வந்துருந்துச்சு. ஸோ அந்த செல் கேண்டிலோட ஹை லோ இதை பிரேக் பண்ணுற வரைக்கும், அதை பிரேக் பண்ணுறதுக்காக தான் ஒரு கேண்டில், ஒரு மதர் கேண்டிலை பிரேக் பண்ணுற மாதிரி தான் மிச்சம் இருக்கிற அடுத்த கேண்டில் எல்லாமே வந்துட்டுருக்கு. ஸோ இன்கேஸ் அதை பிரேக் பண்ணிச்சு அப்படின்னா மேலே அப் சைடு மூவ்மெண்ட் இருக்கும். மேலே பிரேக் பண்ணிச்சுன்னா, இல்லை அப்படின்னா டவுன் சைடு மூவ்மெண்ட் இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்திங்கன்னா கீழே இருந்து மேலே தான் திரும்ப போயிட்டுருக்கு. கிட்டத்தட்ட பிரேக் பண்ணுற பொசிஷன்ட்டு வந்துருச்சு. ஃபுல்லாகவே பை ட்ரெண்டில் தான் இருக்குது. பை ட்ரெண்டில் தான் போயிட்டுருக்கு. சிங்கப்பூர் மார்க்கெட் பார்த்திங்கன்னா அதுவும் நியூட்ரலாக தான் இருக்குது, பை ட்ரெண்டில் தான் இருக்குது. ஸோ இப்போ நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகிறது. இன்றைக்கி ட்ரேடு கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு, வால்யூம் எல்லாமே கம்மியாக இருந்துச்சு. ஸோ நாளைக்கு காலையில் வால்யூம் எல்லாமே அதிகமாகும். அப்போ பார்த்திங்கன்னா பை ட்ரெண்டில் இருக்குது, பை ட்ரெண்டில் தான் இருக்காங்க. அதாவது ட்ரெண்டு பை ட்ரெண்டு. இந்த கேண்டிலை பிரேக் பண்ணி மேலே போச்சு அப்படின்னா அதுவுமே பை ட்ரெண்டில் தான் இருக்கும். ஸோ நாளைக்கு காலையில் ஓப்பன் ஆகிறது பை ட்ரெண்டில் இருக்கிறதுக்கு ஒரு 70% வாய்ப்பு இருக்குது. பார்க்கலாம்.